எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் கேமரா முன்னாடி தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து மேஜிக் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அதை தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு வருஷம் லேட்டு. ஆமாம், இது வந்து முன்னாடியே வந்துருச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்படின்னு போட்டுடலாமா, அவ்வளோ ஈஸியாக. நான் இது வந்துச்சு நேற்று நைக்காவில் நான் வாங்கியிருந்தேன், இன்றைக்கே வந்துடுச்சு. சரி நம்ம வீடியோ பண்ணிடலாம். நான் பேக்கேஜிங்லேருந்து ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் நேரில் பார்த்ததில்ல. பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. இது நிறைய கம்பெனிஸ் பண்ணுதுங்க இந்த ப்ரஷ்ஷை. ஸோ ஒரே கம்பெனிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வாங்கினது பிரான்சன் அப்படின்றது தான் வந்து நைக்காவில் இருந்தது. அமேசான்லேயும் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். விலை என்ன அப்படின்றது இங்கே போட்டுறேன். ஸோ இதுதான் ப்ரஷ்ஷு. பார்க்கலாம். அழகாக பேக்கேஜிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரஷ். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்படி தான் இருக்குது ப்ரஷ்ஷு. இந்த ஷேப்பு தான் இதை வந்து குவிக்காக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா. எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள் ப்ரஷ்ஷு. லைக் பிரிசில்ஸே வந்து தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னென்னா, டக்குன்னு இப்படி என்னென்னா இப்படி போடுறாங்க, இப்படின்னு ஒன்று ஃபுல்லாக ஆகிடுது. இப்படின்னு பண்ணிட்டா முடிஞ்சுது இந்த சைடு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது குவிக் மேக்கப்புக்கு ரொம்ப டென்ஸாக, ஆஸ் வெல் அஸ் பிளெண்டிங்லாம் கூட ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த டெமோக்கு நான் பயன்படுத்துகிற ஃபவுண்டேஷன் லாக்மே 95 Primer மேட் ஃபவுண்டேஷன். நான் வந்து இந்த ரெண்டு ஷேடோட மிக்ஸு, நியூட்ரல் செஸ்னட், வார்ம் கேரமல், இதோட மிக்ஸ் தான் நான். இதை வந்து அப்படி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 லைனாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இப்போ அவ்வளோ ஒன்றும் குவிக்காலாம் எனக்கு தெரியல. ஃபவுண்டேஷன் எங்கடா? ஃபவுண்டேஷன் எங்கே? ஆக்சுவலாக குவிக்காக பிளெண்ட் பண்ணிடுச்சு தான், அது உண்மை தான். ஆனால் ஃபவுண்டேஷன் எங்கே? நீயே சாப்பிட்டியா எல்லாத்தையும்? ஃபவுண்டேஷனை காணோம். பிளெண்ட் பண்ணிடுச்சு, ஆனால் ஃபவுண்டேஷனை காணோம். இப்படி தான் இருக்குது. நான் வந்து இந்த டிக்டாக்லாம் காமிக்கிறத பார்த்து ஏமாந்துருது என் வேலையை போச்சு. அதில் வந்து அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்கதை, இந்த மாதிரிலாம் இல்லை. அதுதான் உண்மை. இல்லைங்க, இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷுன்னு பேர் வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? ஃபவுண்டேஷன் சாப்பிட்ற மிஷின் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஃபவுண்டேஷன் ஈட்டிங் ப்ரஷ் அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஈட்டிங் ப்ரஷ் அதுதான் இது. ஏன்னா ஃபவுண்டேஷனே காணோம். லைக் நான் போட்டதுக்கு இப்போதைக்கு ஸ்பஞ்சில் போட்டிருந்தேன் அப்படின்னா செம்ம கவரேஜ் இருக்கும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் நல்லா கவரேஜ் கொடுக்குற ஃபவுண்டேஷன். இங்கே பார்த்தா ஏதோ டிண்டட் க்ரீம் போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் தான் இருக்குது. ஒருவேளை இது சாப்பிட்டதெல்லாம் போட்டால் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இல்லை ஆகலை. நான் நினச்சேன் எல்லா இடத்துலையும் சும்மா அந்த ப்ரஷ்ஷே போட்டால் இருக்கிறதுலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இல்லை, சாப்பிட்டு முழுங்கிடுத்தோம். அதனால் கண்டிப்பாக பண்ணாது. ஃபாஸ்ட்டாக குவிக்காக பிளெண்ட் ஆச்சா? குவிக்காக இது மெயினே வந்து குவிக்காக பிளெண்ட் ஆச்சானா ஓகேன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒன்றும் குவிக்லாம் இல்லை. நான் டிக்டாக்ல பார்த்த அளவுக்குலாம் குவிக்லாம் ஒன்றும் இல்லை. பிரச்சனையே வந்து இதை நம்பி நான் ஃபவுண்டேஷன் போட ஃபவுண்டேஷன் சாப்பிட்டுருச்சுன்னா நான் எவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்கிறது, காசு தான் வேஸ்ட்டு. சரி, இந்த சைட் வந்து நம்ம ஸ்பஞ்சில் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே இது ஃபவுண்டேஷன் சாப்பிட்டுச்சு, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்பஞ்சில் பண்ணி பார்க்கலாம். ஸ்பஞ்சில் எப்படி இருக்குது,
இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. சீம்லெஸ் ஃபினிஷ் தான். எதுவுமே தெரில. இந்த இவ்வளோ ப்ரஷ் இருந்தோம் எந்த அந்த ஸ்ட்ரைக்ஸும்பாங்கள்ல அது மாதிரிலாம் எதுவுமே தெரில. சீம்லெஸ் ஃபினிஷாக தான் இருக்குது. லைக் ஈஸியாக தான் இருக்குது. பிளெண்டிங் ஓகேன்னு தான் சொல்லலாம். அவங்க காமிச்ச அளவுக்குலாம் கிடையாது. அவ்வளோ குயிக்காலாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, எங்கள் ஸ்பஞ்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தலைக்கு போட்டிருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ஆக்சுவலாக ஃபேஸ் மாஸ்க்லாம் பண்ணும்போது நான் போட்டுக்குவேன். ரொம்ப அழகாக க்யூட்டாகவும் இருக்குது. முடியிலேருந்தும் வந்து இந்த ஹெட்பேண்ட்லாம் போட்டால் ரஃப்பாக இருக்கும்ல, இது வந்து அப்படி இல்லை. பயங்கர சாஃப்டாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கும் போட்டு விடுவேன். ரொம்ப க்யூட்டாக இருப்பா அதில். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா அந்த மெரினா மாலில் ஸ்பார் பக்கத்தில் இருக்கும். ஒரு குட்டி கடை வெளியில் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஆக்சசரிஸு, இயரிங்ஸ், ஹெட்பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் நிறைய ஹெட்பேண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 ஹெட்பேண்ட்ஸ் வாங்கியிருப்பேன். அவங்கள்ட்ட வந்து நல்லாயிருக்கும் ஹெட்பேண்ட்ஸ்லாம். அவங்கள்ட்ட இப்போ ஸ்பஞ்சில் பண்ணுறேன். இந்த சைடு 2 தடவை நான் போட்டேன் ஃபவுண்டேஷன். இந்த சைடு நிறைய போட்ட மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வைப் போட்டேன், திருப்பியும் போட்டு தான் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சைடு நிறைய போட்டேன்லாம் இல்லை. இந்த 2 சைடு போட்டனால அப்படி 2 இப்படி ஒரு ஸ்வைப்பு திருப்பியும் ஒரு தான் போட்டேன். உங்களுக்கு தோணலாம் நீ இந்த சைடு நிறைய போடுற அப்படின்லாம் கிடையாது. நெத்தியில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒன்றுதான் நெத்தி நான் கம்பேர் பண்ண போகிறதில்ல ஃபீஸாக. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷ் கொடுக்குது. மீடியம் கவரேஜ், மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இந்த ஃபவுண்டேஷன். பாருங்கள் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. நீங்கள் இருக்கிறதே தெரில. இங்கே வந்து போட்டது வந்து அப்படியே இருக்குது. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன் சாப்பிட்ற ப்ரஷ். ஃபினிஷும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபினிஷும் வந்து அழகாக தான் இருக்குது. ஃபினிஷ் பிரச்சனையே இல்லை. ஃபினிஷ் வந்து 2 சைடுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்லா இப்படி தட்டி 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 கொண்டு வரும். இது வந்து ப்ரஷ் மூலியமாகவே ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியுது. இன்னொரு லேயர் போடுறேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து 3ஆவது தடவை நான் போடுறேன் ஃபவுண்டேஷன் இங்கே. ஸோ இன்னுமே திக்காக போட்டு இன்னொரு ட்ரை கொடுக்கலாம். புது ப்ராடக்ட்டு ரொம்ப ஹார்ஷாக ஜட்ஜ் பண்ண வேணாம். திருப்பி ஒரு ட்ரை. டிஃப்ரெண்ட்டாக டூல்ஸ் வருது எங்கேயாவது இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா, டிக்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்ஸ்டாவில் ரீல்ஸில் ஏதாவது பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் ஓகேவா? இப்போ திருப்பியும் இதுக்கு திருப்பியும் ட்ரையல் பார்க்கலாம். இந்த சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, டக்குலாம் இல்லை. இது பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த குயிக்காலாம் ஒன்றும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் பிளெண்ட் ஆகலை. இப்போ கொஞ்சம் நிறைய போட்டேன் இல்லைங்களா? நிறைய போட்டு பிளெண்டிங்கே இப்போ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரையல்ஸ் பண்ணால் தான் தெரியும் இப்போ எதாவது ப்ளஸ் இருக்கா இல்லை மைனஸ் இருக்கா. எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே நான் முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே. இது வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ நிறைய போட்டேன் இல்லைங்களா? முன்னாடி லைட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நிறைய போட்டும்போது பிளெண்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ப்ளஸ் ஃபவுண்டேஷன் பயங்கரமாக சொன்ன மாதிரி சாப்பிட்றது, அப்சர்வ் பண்ணிடுது. சாப்பிட்றதுன்னு உணவிட்டே இருக்கிறேன் அப்போலேருந்து. அப்சர்வ் பண்ணிடுது ஃபவுண்டேஷனை. ஸோ இது வந்து 3 லேயர் போட்டிருக்கேன் நான். இது ஒரே லேயர் தான். இது 3 லேயர் போட்டிருக்கேன்.
பயங்கரமாக ஃபவுண்டேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. இதனால் பயங்கர வேஸ்டேஜ் தான், ப்ராடக்ட் வந்து வேஸ்டேஜ் தான். ஸோ கண்டிப்பாக சீக்கிரம்லாம் பிளெண்ட் பண்ணலைங்க, வாய்ப்பே இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஷேப்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஷேப் நல்லா இருக்குது. இந்த அண்டர் ஐஸ் கீலிங் பண்ணுறதுக்கு ஷேப் நல்லா இருக்குது. ஸோ ஷேப்லாம் வந்து நல்லா தான் இருக்குது பாருங்க. ஈஸியாக இந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஸோ அதனால் ஷேப்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சைடு என்ன கொஞ்சம் அவங்க எதுக்கு இதை க்ரியேட் பண்ணாங்களோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும், அதுதான் பிரச்சனை. பிளெண்டிங் டைம் ஆகுது, ஆனால் நல்லா தான் பிளெண்ட் பண்ணுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளெண்டிங் வந்து இப்போ ஸ்பஞ்ச் மாதிரி டக்குன்னு பிளெண்ட் பண்ணல. ஓகே தான் சொல்லணும். என்னது சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. உதிர்தான்னா அவ்வளோ உதிரல. இப்போதைக்கு நான் பண்ணதில் அவ்வளோவா உதிரல, ஒன்று தான் வந்துச்சு. ஸோ அது இவ்வளோ இன்னும் உதிரல. ஸோ அது சூப்பர் தான். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ராடக்ட் பற்றின்னு எனக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் சொல்லுங்கள். மற்றபடி வேறு என்னென்ன டூல்ஸு இல்லை என்ன டெக்னிக்ஸ் என்னெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு தோணுது, உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு இது ஃபிட் ஆகுது, எனக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு தோணுதுன்னா நான் நைக்காவில் வாங்கினேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். அவ்வளோதாங்க, இதுதான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.